வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திருமாவளவன் உங்க பேரை சொல்லும்போது நீங்க எந்திரிக்காதது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சி விசிக்காவே வந்து உங்களை தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. பேனர்லாம் எந்திரித்து தர்மபுரியில இது பண்ணாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்கா? இதை வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணுறது ஊடகங்களும் சோஷியல் மீடியா தான். அதை சொல்ல வேண்டிய அண்ணன் திருமாவளவனே நேற்று ஒரு பிரச்சாரத்தில் தெளிவாக அதை பற்றி பதில் சொல்லிட்டார். அன்னைக்கு இரவே நம்ம வந்து அவர் என்னோட ஃபோனில் பேசினார், நானும் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அண்ணன் திருமாவளவனுக்கும் எங்களுக்குமான நட்புன்றது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. கேப்டன் இருந்த காலத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் 2 பேரும் சகோதரர்களை பழகுனது இந்த உலகத்துக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மக்கள் நல்ல கூட்டணியில் இருந்தபோது அவர் வந்து எங்களுடைய சகோதரராக இருந்தார். அதே மாதிரி தான் பழகியிருக்கார். வெளிச்சம் டிவி கூட கேப்டன் தான் போய் லான்ச் பண்ணார். அப்போ கூட கேப்டன் சொன்னார், இன்னைக்கு வந்து இருக்கின்ற அவலத்தை நீ தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். ஸோ அந்த அளவு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது. அவரே நேற்று வந்து ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, அது வந்து முதலமைச்சர் தான் யூஸ்வலாக அதுதான் அந்த நேரத்தில் அந்த மேடையில் முதலமைச்சர் தான் ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகம் பண்ணணும், அதுதான் அரசியல் மாண்பு. நான் வந்து எங்கள் 2 வேட்பாளர் பேர் மட்டும் சொல்லிட்டு மற்றவங்க பேர் சொல்லலைன்னா தப்பாயிருமே, அதனால் நான் சொன்னேன். அந்நியாரை பற்றி எனக்கு தெரியும், அதனால் வந்து அவர்கள் மிக இயல்பாக தான் இருந்தாங்க. இதை பெருதி பண்ணுபவர்கள் எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் தான் என்பதை அண்ணன் நேற்று பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, என்னுடைய தொகுதியான விருதாசலத்துக்கும் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வருகிறார். மயிலம் எங்களுடைய கூட்டணிக்கு எங்கள் தொகுதிகளுக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தான் இருக்கார். எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு வேறு விமர்சனமே தேமுதிக இல்லைன்றதுனால எந்திரிச்சா குத்தம் உக்காந்தா கூட்டம்னு, அதாவது ஒரு பழமொழி தமிழில் இருக்குது, பிடிக்காத மருமக கைப்பட்டா குற்றம், கால் பட்டா குற்றம். மாமியார் உடைச்சா அது மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அந்த மாதிரிங்க இன்னைக்கு தேமுதிகவை விமர்சிப்பதற்கு வேற எந்த ஒரு விஷயமே இல்லாததுனால, இப்படி கை வச்சா ஒரு விஷயம், இப்படி கேஷுவலாக சிரிச்சா ஒரு விஷயம், க்ளவுஸ் போட்டால் ஒரு விஷயம், என்ன ஒரு வண்டியில் ஒரு கோயில் போனால் ஒரு விஷயம்னு உப்புக்கு சப்புக்கு இல்லாத ஒரு விஷயங்களை வந்து பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது.